السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் சென்ற வாரம் வரை அல்லாஹ் என்றால் என்ன என்பது குறித்த விவரங்களை பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் தனக்கு சூட்டிக் கொண்டிருக்கிற திருநாமங்களிலே முதன்மையானதாக கருதப்படுவது அர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகளில் ஒரு பண்பு என்னன்னு சொன்னால் அர் ரஹ்மான் என்கிற இந்த பண்பு. இந்த பண்பை அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்றோம் இல்லையா, அதுல கூட பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மானி அர் ரஹீம் சொல்றோம். அந்த பிஸ்மில்லாஹ் என்பதில் கூட அந்த ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹ் இணைத்து என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய ரஹ்மான் என்கிற ஒரு பண்பும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இந்த ரஹ்மான் என்கிற சொல்லை அல்லாஹ்வை தவிர யாருக்குமே அரபுகள் முஸ்லிம்கள் பயன்படுத்தியது கிடையாது. அல்லாஹ்வுடைய வேற வேற பண்புகள் இருக்கு இல்லையா, ரஹீமு ஜப்பார், இதெல்லாம் மனுஷனுக்கு பயன்படுத்துவாங்க, அர்த்தம் வேற அர்த்தத்துல. ரஹ்மான்கிற சொல்லை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்பதை எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ரஹ்மான் என்ற சொல்லையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். இந்த ரஹ்மான்கிற பண்புல இருந்து என்ன நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று கேட்டால், கடவுளை பற்றி இறைவனை பற்றி நம்பும் பொழுது அவனுடைய இலக்கணங்களை எல்லாம் சேர்த்து நம்பணும். சும்மா குருட்டுத்தனமாக இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால் அது சரியான ஒரு பாதைக்கு நம்மை கொண்டு செல்லாது. அந்த இலக்கணங்களை எல்லாம் இந்த பண்புகள் வழியாக அல்லாஹ் சொல்லி தந்துறான். அவன் அல்லாஹ் தனக்கு என்னென்ன பண்புகளை சொல்லி தருகிறானோ அதை சரியான முறையில் நான் நம்பிட்டோம் என்று சொன்னால் அதுல இறைவனுடைய கோட்பாடு அதுக்குள்ள அடங்கியிருக்கும். அந்த கோட்பாட்டில் ஒண்ணுதான் அளவற்ற அருளாளன். கடவுள்னு நம்ம ஒன்று நம்புவதாக இருந்தால் அவனுடைய அருளுக்கு நிகராக யாரும் அருள் செய்ய முடியாது. அருள் செய்வான் என்பது அதில் அடங்கியிருக்கிறது. அளவற்ற அருளாளன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அளவுக்கு யாரும் அருள் செய்ய முடியாது என்ற கருத்தில் அர் ரஹ்மான் என்ற ஒரு பண்பை அல்லாஹ் தனக்கு சொல்லியிருக்கிறான். இந்த அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அந்த அளவற்ற அருள் எப்படிப்பட்டது என்பதை விளக்கி காட்டுகிறார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட அளவற்ற அருளாளன் என்று சொன்னால், ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற அருளை அன்பை விட பல மடங்கு 70 மடங்கு அதிகமாக அடியார்கள் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு அளவற்ற அருளை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அந்த அளவற்ற அருள் இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய பாவங்களை அவன் மன்னிக்கிறான். உண்மையில் மன்னிக்க கூடாது. அல்லாஹ் செய்திருக்கிற நம்ம அருட்களை ஒருத்தர் எண்ணி பார்த்தானே ஆனால் அவன் தப்பு செய்யக்கூடாது. அவ்வளவு செஞ்சிருக்கான் அல்லாஹ் நமக்கு. இறைவன் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை செய்திருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய அருளை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அது அருள் தான். அது ஒவ்வொரு வினாடியும் அந்த அருளை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நமக்கு காட்சி கிடைக்கிறது இல்லையா கண்ணுக்கு, அதெல்லாம் அருள் தான். ஒவ்வொரு வினாடியும் இந்த கண்ணை கொண்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி பல அருள்களை எல்லாம் நமக்கு செய்திருக்கிறான். நம்ம உண்ணுகிற உணவு ஒவ்வொரு வினாடியும் அதற்குரிய மாற்றங்களை அடைந்து தேவையான சத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த உடம்பை இயக்குகிறது என்று சொன்னால் அது அவனுடைய அருள் தான். அல்லாஹ்வுடைய அற்புடைகள் கணக்கு வழக்கு இல்லாமல் நமக்கு இருக்கும் பொழுது இப்படி அருள் செய்கிற ஒருத்தனுடைய கட்டளை யாரை மீறுவாங்களா? ஒரு நிறுவனத்தில் நம்ம பணி செய்கிறோம். அந்த நிறுவனத்துடைய ஊழிய முதலாளி நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். நம்ம குடும்ப தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறார். எந்த கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நம்ம எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம்? அவர் சொல்ற எல்லா கட்டளையும் ஏற்று நடப்போமா இல்லையா? ஒண்ணு மீறுவோமா? ஒரே ஒரு கட்டளை கூட மீற மாட்டேங்க. அவர் தான் சம்பளம் தர்றாரு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு, வீட்டுடைய தேவைகளை ஏற்றுக்கொள்கிறாரு, மருத்துவ செலவை கூட ஏற்றுக்கொள்கிறாரு. இந்த மாதிரி ஒரு முதலாளி நம்ம கிடைத்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அவருடைய உத்தரவை அப்படியே செயல்படுத்தக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான், மீறுவது கிடையாது. அப்ப கடவுள் கட்டளை மீற முடியுமா?
அவருடைய அடிப்படையில் எண்ணி பார்த்தோம்னு சொன்னா அவர் தப்பே செய்யக்கூடாது. அப்படி ஒரு அளவற்ற அருளை அல்லாஹ் தரும் பொழுது நம்ம மீறுகிறோம், அவன் மன்னிக்கிறான். இறைவன் என்ன செய்கிறான் என்றால் மன்னிக்கிறான் என்று சொல்வது, இந்த மன்னிக்கிறதுலே காரணம் என்ன? அளவற்ற அருள் அவன் இருக்கிறதுனால என்னோட அடியான் தப்பு செய்து விட்டான், அதை மன்னிச்சிடுறேன், மீண்டும் தப்பு செய்யறான், மீண்டும் மன்னிக்கிறேன், மீண்டும் தப்பு செய்யறான், மீண்டும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி எல்லா விதமான பிழைகளையும் நம்ம மன்னிப்பு கேட்டு தெரிந்து விட்டார். எப்படி நீ நேற்று செய்துவிட்டு நீ திருப்பி செய்யற என்று கேட்க மாட்டான், அவன் மன்னித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு அடியான் தவறு செய்யறான், தவறு செய்து விட்டு யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான். கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அதை மன்னிச்சிடறான். மன்னிக்கும் போது என்ன சொல்லிட்டு மன்னிக்கிறான் என்று சொன்னால், வானவர்கள்ட்ட மலக்குமார்கள்ட்ட எல்லாம் சொல்லுகிறான், பார்த்தீர்களா என்னுடைய அடியான் இந்த தப்பை செய்து விட்டான், இந்த தப்பை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்று அவன் நம்புகிறான், பயப்படுகிறான், என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் இங்கே நம்ம மன்னிப்பு கேட்ட உடனே அவன் வானவர்கள் மலக்குகள் மத்தியில் வந்து இதை வந்து பிரகடனம் செய்கிறான். மறுநாள் தப்பு செய்யறான், மறுநாளோ மறுவாரமோ மறுமாதமோ மறுவருடமோ மீண்டும் தப்பு செய்கிறான், தப்பு செய்து மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறான். அப்போ இதே தான் நல்லா சொல்றான், நேற்று இப்படி சொன்னான், அவன் சரியாக நம்பவில்லை, இவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லாம இதையே தான் நல்லா சொல்றான். பார்த்தீங்களா என்னோட அடியானை, நான் ஒரு தப்பு செஞ்சுதான் சரி, அவனை கேட்பதற்கு ஒருவன் இருக்கிறான், மன்னிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறானே என்று இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்றாங்க. திருப்பி திருப்பி இவன் தப்பு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுதெல்லாம், ஏன்னா அவன் இறைவன் படைச்சிருக்கான், நம்ம தப்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு தன்மை நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது, அதெல்லாம் தப்பு செய்து வருகிறோம். அதை வழங்கி கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மறுபடியும் தப்பு செய்யறியா, மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறியா, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், இப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று என்ன சொல்லிட்டு செய்கிறான் என்று கேட்டால், அன்னலஹு ரப்பன், தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்று அறிந்திருக்கிறான், அந்த இறைவன் வந்து யக்ஃபிர்லஹு, அவனை மன்னிப்பான் என்று இவன் விலகி வைத்திருக்கிறான், அதனால் நான் மன்னிக்கிறேன். இது அளவற்ற அருள். அளவற்ற அருள் என்று சொன்னால் கணக்கு வழக்கு இல்லாத தவறுகளை செய்தாலும் கூட நான் வந்து மன்னிக்கவனாக இருக்கிறேன் என்று சொல்றானே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த அளவற்ற அருளுக்கு எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ் வந்து நம்ம மேல் எவ்வளவு அருள் செய்கிறான் என்பதற்கு உதாரணமாக சொல்றார்கள். பாலைவனத்திலே ஒருவன் பயணம் செய்து போகிறான், ஒட்டகத்திலே. பாலைவனத்திலே மரம் செடி கொடிகள்லாம் இருக்காது, ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு நிழல் இருக்கிறது. அந்த ஒட்டகத்தை அங்க நிப்பாட்டி விட்டு மலை அடிவாரத்தில் நிழல்ல படுத்து கண்ணை எடுத்து விடுகிறான். அந்த ஒட்டகத்தில் தான் அவன் குடிக்க வேண்டிய பானம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. அந்த ஒட்டகத்தின் முதுகில் தான் அவன் சாப்பிட வேண்டிய உணவுகள், ரொட்டிகள் எல்லாம் அதுதான் வைத்திருக்கிறான். தேவையான எல்லா பொருளும் ஒட்டகத்தின் முதுகில் இருக்கிறது. தூங்கிடலாம். திடீர்னு விழித்து பார்க்கிறான், காணாம், ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகம் இல்லை என்று சொன்னால் இவனுடைய கதி என்ன ஆகும்? பாலைவனம், எங்க ஒரு தண்ணி கூட கிடைக்காது, மரஞ்செடி கூட கிடையாது, நிழல் கூட இல்லை, கடந்து கூட செல்ல முடியாது. பாலைவனத்தில் கால் பூத்து கொண்டு ஒட்டகத்துக்கு மட்டும்தான் நடந்து செல்ல முடியும். அப்ப நம்ம கதையோடு முடிந்து விட்டது அப்படிதான் நினைப்பான். நம்ம ஒன்றும் முடியாது, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, இந்த இடத்தை விட்டு கடந்து போக முடியாது, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அந்த மனிதன் என்ன செய்யறான்னா, விரக்தி அடைந்து சோர்ந்து மறுபடியும் மயக்கம் முற்று விழுந்து விடுகிறான். விழுந்தோட திருப்பி மறுபடியும் மூர்ச்சை தெளிக்கிறான். பார்த்தா ஒட்டகம் நிற்குது. ஒட்டகத்தை காணா போன ஒட்டகம் கண்முழிச்சு பார்த்தா அந்த ஒட்டகம் முன்னாடி நிற்கிறது. ஒட்டகத்தில் வச்ச சாமா அப்படியே இருக்கிறது, உணவு பொதி அப்படியே இருக்கிறது, தண்ணீர் பைகள் எல்லாம் அது மீது அப்படியே இருக்கிறது. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும் நிலைமை? போன உசுறு திரும்பி வருதுமாங்கல்ல, அப்படி இருக்கும் அவனுக்கு. நம்ம கதை முடிஞ்சு விட்டு நினைக்கிறான், ஆனால் அந்த உயிர் திரும்பி வர்ற மாதிரி தண்ணி இருக்கிறது, உணவு இருக்கிறது. இந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான்? மகிழ்ச்சியில தலகால் உனக்கு புரியாது, தலகால் புரியாம என்ன செய்வான்? அல்லாஹ் புரியிடுவான், இறைவா நான் தான் உனக்கு எஜமான், நீ தான் எனக்கு அடிமைவான் மாத்தி சந்தோஷத்துல. நான் அடிமை நீ எஜமான் சொல்றதுக்கு பதிலாக இவனுக்கு எல்லை மீறிய மகிழ்ச்சி என்ன செய்யறான்னு கேட்டா, நான் தான் உனக்கு எஜமான், நீ எனக்கு அடிமை, இவ்வளவு அருள் செய்து விட்டாய்ன்னு சொல்லி சொல்லுகிற அளவுக்கு மகிழ்ச்சியான். அந்த மகிழ்ச்சிக்கு உதாரணமாக நாக்கு கூட தடுமாறி வார்த்தை கூட குளறி பேசுகிற அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் இருக்குது. இதை சொல்லிவிட்டு இவனுடைய மகிழ்ச்சி எவ்வளவு அளவு பாருங்க. இதுக்கு நிகரான மகிழ்ச்சி இருக்குதா? இதை விட
நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்கள் இறைவன் சந்தோஷப்படுகிறான். இவன் எவ்வளவு சந்தோஷப்படுகிறானோ, போன உயிர் திரும்பி வந்தது என்று சந்தோஷப்படுகிறானே, இவன் சந்தோஷப்படுவதை விட உங்களை படைத்த இறைவன் அவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, திருந்தும் பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறான். அடையாளை பார்த்தீங்களா என்ற மன்னிப்பு கேட்டு விட்டான். அவன் சந்தோஷப்பட என்ன இருக்குது? உங்களை மன்னிச்சா என்ன மன்னிக்காட்டுன தூக்கி நரகத்தை கூட என்ன செஞ்சிருவீங்க? அவனுக்கு லாபம் இருக்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுடைய தயவு அவனுக்கு தேவையே இல்லை. எந்த மனிதனுடைய உதவி ஒத்தாசை எதுவும் அவனுக்கு தேவையே இல்லை. உங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அருள் செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஆனா செய்யற தப்பெல்லாம் செய்யறீங்க. நீங்க மன்னிப்பு கேட்டு விட்டால் அது எப்படி மகிழ்ச்சி அடைகிறான்னு சொன்னா, மன்னிக்க அப்படி மன்னிப்போம். நம்ம என்ன மன்னிப்போம்? தப்பு செஞ்சுட்டாங்க மன்னிச்சுக்கிறங்க, ஒரு முகத்தை சுழிச்சுக்கிட்டு தொலைஞ்சு போ, இப்படி மன்னிப்போம். சிரிச்சுக்கிட்டு மன்னிப்போமா? மன்னிக்க மாட்டோம். சரி, முதல் தடவை கூட அப்படி செஞ்சிருவோம். மறுபடியும் அதே தப்பு செய்யலாம். அப்ப அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மன்னிச்சுட்டு மன்னிப்பு கேட்டீங்களா அப்படி சொல்லுவோமா? இப்படி 10 தடவை நீங்க சொல்லுவீங்களா? ஒரு மனிதனுக்கு நீங்க அற்பமான சில உதவிகளை செய்கிறீர்கள். அந்த அற்பமான உதவி பெற்ற மனிதன் உங்களுக்கு தப்பு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை நீங்கள் மன்னிக்க தயாராக இல்லை. மன்னிக்கிறதா இருந்தால் ஃபார்மாலிட்டிக்கு மன்னிப்பீர்கள். ஒரு தடவை மன்னிப்பீர்கள், 2 தடவை மன்னிப்பீர்கள். மன்னித்துக் கொண்டே இருப்பீர்களா? அவன் செய்யும் பொழுதெல்லாம் மன்னித்துக் கொண்டே உங்களால் இருக்க முடியுமா? அப்படி நம்மளை இறைவன் படைக்கவில்லை. ஒரு லிமிட், எல்லாமே அளவு தான். அவன் அளவற்ற அருளான். அல்லாஹ்வுடைய அருள் எப்படி லிமிட்லாம் கிடையாது. லட்சம் தடவை கூட மன்னிப்பான், கோடி தடவை கூட மன்னிப்பான். எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது கணக்கெல்லாம் கிடையாது. அப்ப நீ தவறு செய்து விட்டு நான் தவறு செய்து விட்டேன் இறைவன் நெசமா விளங்கணும். ஏமாற்ற முடியாது. உள்ளத்திலிருந்து விளங்கி நம்ம செஞ்சு தப்பு தான், இறைவனுக்கு நம்ம மாறு செய்து விட்டோம், இனிமேல் இதை செய்ய மாட்டோம் நினைத்து மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நம்மளை மீறி செஞ்சாத ஒரு விஷயம். மன்னிப்பு கேட்டு செய்யும் பொழுது இன்னைக்கு குடிப்போம், சாயந்தரம் மன்னிப்பு கேட்டுருவோம், அப்படி செய்யக்கூடாது. மன்னிப்பு கேட்டா அர்த்தம் கேட்டா இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோட மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். அப்படி கேட்டாலும் மனிதன் என்ற முறையில் நம்ம மீறுவோம். சில நேரங்களில் மீறி விடுவோம். நம்ம கொடுத்த அந்த உறுதிமொழியை நம்மளே செய்வோம், மறந்து விடுவோம். மறக்காவிட்டால் கூட நம்மளை மிஞ்சி போய் அந்த காரியத்தை செய்து விடுவோம். அந்த மாதிரி வரும்போது மறுபடியும் கேட்கலாம் மன்னிப்பு. மன்னிப்பு கேட்டல் என்பதை ஒரு ஏமாற்றுதலாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா இறைவன் உள்ளத்தையும் பார்க்கிறான். வெறுமன வாய் வார்த்தையில மட்டும் பார்த்து கொண்டு அவன் முடிவு செய்ய மாட்டான். நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது என்ன மாதிரி உணர்வு கேட்கிறாய்? அல்லாஹ்வுக்கு பயந்து கேட்கிறியா? இனிமே செய்ய மாட்டேன் என்று நிஜமாக நம்பி கேட்கிறியா? அல்லது அல்லாஹ்வை ஏமாத்தி எல்லாம் கேட்கிறியா? நமக்கு தெரியாதானே செய்யும். அப்ப அந்த மன்னிப்பு தூய்மையான மன்னிப்பு, ஹாலிஸான தூய்மையான களப்பற்ற மன்னிப்பாக இருக்குமையானால் அந்த மன்னிப்பை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்கிறான். எத்தனை முறை வேண்டுமானாலும், எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் அவன் மன்னிக்க தயாரா இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இதுக்கு மன்னிச்சான். அவர் தப்பு செய்யலாமா? மற்றவர்கள் தப்பு செஞ்சாலும் அவர் செய்ய முடியாது. ஏன்? அவர் இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டார். நம்ம எல்லாம் அவருடைய சொல்லி நம்ம இறைவனை அறிந்திருக்கிறோம். ஆதம்ங்கிற நம்முடைய முதல் தந்தை அல்லாஹ்வால் நேரடியாகவே என்ன செய்கிறாரு? படைக்கப்படுகிறார். அல்லாஹ்வோட உரையாடுறார், அல்லாஹ்வோட பேசுகிறார், அல்லாஹ்வால் சொற்கச்சோலையில் அவர் வைக்கப்படுகிறார். வைக்கப்பட்டு அவன் போட்ட கட்டளை என்ன? ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இதுதான் கட்டளை, பெரிய கட்டளைலாம் இல்லை. அந்த அத்தனை மரங்கள் அத்தனை சோலைகள் இருக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டது ஒரு மரத்தை நெருங்காம இருக்கலாமா இல்லையா? அதுவும் இவர் யாரு? பெரிய ஜீனியஸ், பெரிய அல்லாஹ்வுடைய ஆற்றலாம் விளங்கினவர், பெரிய அறிவாளி, இறையச்சம் உடையவர். இப்படி படைக்கப்பட்ட ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அந்த மரத்தை என்ன செய்யறாரு? துவைக்கிறார். அல்லாஹ் என்ன செய்யலாம்? மன்னிப்பே கிடையாது சொல்லியிருக்கலாமா இல்லையா? அவர் கேட்கிறாரு அல்லாஹ்விடத்துல, போனா வலம்னா அம்புசனா இல்லம் தஃபில்லனா வ தரஹம்னா லனகுன மினல் காசிரீன். இறைவா, நானும் என் மனைவியும் தப்பு செஞ்சிட்டோம், எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், நீ மன்னித்து அருள் செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அவருக்கு கொடுத்த அருளுக்கு ஒரு அந்த தப்பு செய்யக்கூடாது. நம்ம அறிவுப்படி பார்த்தோமேயானால். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? படைச்சிருக்கான், அதான் செய்வீங்க, எனக்கு தெரியத்தானே செய்ய அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மன்னித்தவர் என்ன செய்யறான்? அவரை இறை தூதராக நியமித்து அவர் மூலமாக நல்வழியை சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கிறான். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய கருணை. யாருடைய எப்படிப்பட்ட தப்பாக இருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மன்னித்தல் என்பதும் அல்லாஹ்வுடைய அந்த அளவற்ற அருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய அருள் அளவற்றது என்பதை விளங்காத காரணத்தினால்தான்
அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாதகங்கள்லாம் உலகத்தில் நடக்கிறது. இறைவனுக்கு இணை கற்பிக்கிறான். அல்லாஹ் எதை வேண்டாலும் மன்னிப்பாண்டா, அவன்கிட்ட கேட்டு போயிடலாமே. இவன் நினைக்கிறான் அல்லாஹ் கோபக்காரன், அவனுக்கு நம்ம தப்பு செய்துட்டோம். இந்த மாதிரி மகான்கள் பெரியார்களை பிடிச்சாதான் அவங்க சொல்லி நம்ம வாங்கி தருவாங்க. அப்படிதான் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு முஸ்லிமாக இருந்து கொண்டு தர்காக்களில் போய் வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு பதிலாக இறந்து போனவர்களை சமாதிகளில் வணங்குகிறார்கள். என்ன நினைத்து வணங்குகிறார்கள், என்ன சொல்லி வணங்குகிறார்கள், என்ன நியாயப்படுத்தி வணங்குகிறார்கள்? நாங்கள் இவர்களை கடவுள் என்று வணங்கவில்லை. இந்த பெரியார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ஏன் நீ நேர கேட்க வேண்டியதானே? நாங்கள் பாவிகள், நாங்கள் நேர கேட்க தகுதி இல்லை. அவன் இங்க மேல கோபமா இருக்கிறான். இவர்கள் அதை கோபத்தை ஆற்றும் விதமாக அல்லாஹ்விடத்தில் பேசி வாங்கி தருவார்கள். அப்ப அளவற்ற அருள் யாராயிடுறாங்க? இவங்க ஆயிடுறாங்க, செத்து போனாங்க. அவர் கோபக்காரனா, இவர் ரொம்ப அளவற்ற அருளானா. இவர் அந்த கோபம் படாம வாங்கி தந்துடுவார். அப்படின்னா என்ன விஷயம்? அந்த அளவற்ற அருளாளன் என்று விளங்கி இருந்தால் அவனுக்கு மேல நீ அருள் செஞ்சிருவ. நாங்க எத்தனை தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிறேங்கிறான். என்னத்தை வேண்டாலும் கேளுன்னு சொல்றான். எந்த இடைத்தரகரும் வேணாம்னு சொல்றான். நேருக்கு நேராக அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். இதா சால கைபாதி அன்னி ஃபைன்னி கரி, எனது அடியார்கள் என்னை பற்றி முகமதே உன்னிடத்தில் கேட்பார்களேயானால், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதா சால கைபாதி அன்னி, என்னை பற்றி அடியார்கள் கேட்பார்களேயானால் நீ சொல்ல வேண்டிய பதில் என்ன? இன்னி கரி, நான் கிட்டத்தில் இருக்கிறேன். நீ முகமதோட அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அதோட நான் கிட்டத்தில் இருக்கிறேன். இன்னி கரீம், நான் மிக அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாயிலா தான், அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன். பல் எஸ்தஜீபூலி, என்னிடமே கோரிக்கை வைக்கட்டும். ஒல் யூமினு, என்னையே நம்பட்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அடியார்கள் மனிதர்கள் நேர இடத்தில் வாருங்கள் என்று அவன் அழைக்கிறான். எதனால் அழைக்கிறான்? அவன் அளவற்ற அருளாளனாக இருப்பதால் அழைக்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? அல்ல அவரு தரமாட்டான், இவங்க வழியா போனா தான் நமக்கு கிடைக்கும், இவங்க சொல்லிதான் நம்ம வாங்கி தருவார்கள். எல்லா அந்த இணை கற்பித்தல் ஒரு பேசி விளங்குதா? அல்லாஹ் அளவற்ற அருளாளன் விளங்கின ஒருவனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு விஷயத்தை அடுத்தவர்கிட்ட கேட்க முடியாது. கேட்டா என்னவா? இப்போ உதாரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தர்கா வணங்குறவங்க அதை நியாயப்படுத்த உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வண்டி இருக்கிற பையனுக்கு, அவன் தகப்பனார்ட்ட கேட்க மாட்டான், தாயார்கிட்ட கேட்டு தாயார் வழியா தான் தகப்பனுக்கு போகும். நேரடியாக வாப்பாட்ட கேட்டா அவர் கொடுக்க மாட்டார், சைக்கிள் வாங்கி தர மாட்டார். அம்மா கேட்டா அவர் கொடுத்துருவாரு. அம்மா வந்து பிள்ளை மேல ஒரு அன்பு உள்ளார், அதனால பையன் கேட்கிறானோட அம்மா உருகி போயிடுவாங்க. இப்படி உதாரணம் காட்டி இந்த தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்துறாங்க. தர்காவுக்கு ஏன்டா போறீங்கன்னு கேட்டா, நம்ம தேவையான வாப்பாட்ட கேட்போமா? அவர் பெரிய பெரிய விஷயம்லாம் வாங்கி தருவாரா? அவர் மறுக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம அம்மாட்ட கொண்டே கோரிக்கை வைப்போம். அம்மா என்ன செய்வாங்க? பக்குவமா நேரம் பார்த்து அப்பாட்ட சொல்லி வாங்கி தருவாங்க. இப்படின்னு சொல்லி உதாரணம் காட்டி விட்டு இது மாதிரி தான் நாங்கள் தர்காவுக்கு போறோம். அப்ப நம்ம இப்ப என்ன விளங்குது? தகப்பனை விட தாய் தானே இப்ப அருள் கூட. இப்ப இந்த கதை பிரகாரம் தகப்பன் அருள் கம்மியான, தாய் வந்து அருள் கூடுனாள். அப்ப இவர்கள் இந்த பதிலை சொல்வது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹ் குடியவன், அல்லாஹ் கொடூரன், அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். இவங்க இறக்கம் காட்டுவாங்க. இந்த தாய் மாதிரி இவங்க, அல்லாஹ் வந்து தகப்பு மாதிரியான். தாய் மாதிரி அருள் காட்டக்கூடியது யாருன்னு கேட்டா இந்த செத்து போன ஆளுக்க என்று நியாயப்படுத்தி கொண்டு தர்காவில் போய் என்ன செய்யறாங்க? வழிபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த வழிபாட்டுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த அளவற்ற அவங்க சொல்ல உதாரணத்தில் விளங்குது. அவங்க அந்த தாய்க்குள்ள உதாரணம் காட்டுவதில் இருந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, அல்லாஹ் நமக்கு அருள் செய்ய மாட்டான், நமக்கு அந்த தகுதி இல்லை. பிச்சை கேட்கறதுக்கு என்ன தகுதி வேணுங்கிற? நம்ம கேட்கறது பிச்சை. அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? யாசனை கேட்கிறோம். அதுக்கு என்ன போட்டு தகுதி வேண்டி இருக்கிறது? இவங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லை. தகுதி உள்ளவன்கிட்ட கேட்கிறோம். தகுதி உள்ளவன் ஒருத்தர் இருப்பானா உலகத்துல? தப்பு செய்யாத மனுஷனே கிடையாது. அப்புறம் தகுதி உள்ளவன். நீங்கள் யாரை மகான் என்று போய் கும்பிடுகிறீர்களோ வணங்குகிறீர்களோ அவர்களும் தப்பு செய்திருப்பார்கள். நீங்க செய்த அளவுக்கு செய்யாமல் இருக்கலாம், அல்லது நீங்க செய்த அளவு அதிகமாக செய்து மறைக்கப்பட்டிருக்கலாம். செய்ய மாட்டான்னு சொல்ல முடியுமா? மனிதனாக இருந்தால் தப்பு செய்வான். அப்ப தப்பு செஞ்சா கேட்கக்கூடாதுன்னு சொன்னா ஒருத்தர் கேட்க முடியாது. நீ அவர்கிட்ட கேட்டவர் வாங்கி தருவார், அவர் மட்டும் உத்தமர் எனக்கு இறைவன் அறிவிச்சான் உனக்கு? நீனா தானே மகான் முடிவு பண்ணிக்கிட்ட, நீனா தானே இவர் வந்து இறை நேசன் முடிவு பண்ணிக்கிட்ட. அல்லாஹ் வந்து அப்படி அறிவிச்சு தரலையே.
அப்ப என்ன வழங்க வேண்டும் என்றால் இறைவன் தான் அளவற்ற அருளாளன், அவங்ககிட்ட நேரடியாக கேட்பதுதான் சிறந்தது. அப்படி அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட அடியார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல கூப்பிடுறான். அடியார்களை கூப்பிடும் பொழுது நல்லவர்களையும் கூப்பிடல, நல்லவர்களையும் கூப்பிடுறான் பல இடங்கள்ல. இந்த வசனத்தை யார் கூப்பிடுறான்? பாவம் செய்த அடியார்களே. எப்படி கூப்பிடுறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட அடியார்களே, எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தில், ரஹ்மான்ல உள்ள ரஹமத், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை இழந்துடவே கூடாது. எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகங்களை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று யாரை கூப்பிடுறான்? பாவம் செய்த அடியார்களே. இப்படியான ஒரு இறைவன் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்தருகிறது, நமக்கு ஏன் புரோக்கரு, நமக்கு அடுத்த வழியாக அல்லாஹ்ட்ட போய் கேட்கணும், நம்மளே நேருக்கு நேரம் தொடர்பு கொண்டு வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே அப்படி ஒரு வழிமுறையை காட்டலையே. நபி தோழர்கள்லாம் நபிகள் நாயகத்தில் வந்து நீங்க பார்த்து மன்னிப்பு வாங்கி தாங்கன்னு கேட்டாங்க. அந்த நபிகள் நாயகம் யாருக்கு மன்னிப்பு வேண்டுமானோ என்னிடத்துல வாருங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களை மன்னிப்பு வாங்கி தரேன் சொன்னாங்க. நீ கேளு, அல்லாஹ்விடத்துல உன் இறைவனிடத்தில் நீ கேளு, நீ நேரடியாக கேளு, நீ அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வை, அழுது கேளு, நள்ளிரவுல கேளு, தஹஜ்ஜுதுல கேளு. அப்படி கேட்பதற்குரிய துஆக்களை கற்று தந்தார்கள், நேரத்தை கற்று தந்தார்களே தவிர நீங்கள் ஏதாவது என்ற படிச்சுட்டு போட்டு போயிட்டே இருக்கீங்க, நான் தேவன் நேரம் பார்த்து வாங்கி உங்களுக்கு தந்துறேன்னு சொன்னாங்களா? அப்ப இந்த மார்க்கத்தினுடைய பேசிக்கே எதுல அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் என்பவன் அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு மிஞ்சி அருள் இல்லைன்னு ஒருத்தன் நம்புனா அவனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா உதாரணம் இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த ரஹ்மான்ங்கிற எடுத்துக்கொண்டாலும் கூட அதிகமான இடங்கள்ல திருக்குறான்ல 56 இடங்கள்ல வருது. பிஸ்மில்லாவை கழிச்சிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்தீங்கன்னா 114 அத்தியாயங்கள்லையும் 114 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது. அதுல ஒவ்வொன்றிலே அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த 114 கழிச்சு விட்டு குர்ஆனுக்குள்ள எடுத்து பார்த்தீர்களே ஆனால் 56 இடங்கள்ல அர் ரஹ்மான் இறைவனுக்கு தன்னை ரஹ்மான்ங்கிற வார்த்தையில சொல்லி காட்டுறான். அப்படி காட்டும் பொழுது அதுல முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, இப்ப இறைவனுக்கு சந்ததிகள் இருக்கு, பிள்ளைகள்லாம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி கேட்கும் பொழுது இதையே சொல்லி காட்டுறான். ரஹ்மான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி செய்யறான்? அந்த வாசகத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜஅலுல் மலாயிகத அல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மான் இனாதா, வானவர்களை மலக்குமார்களை இவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொல்கிறார்கள். அப்படின்னு சொல்லும் பொழுது ஹும் இபாதுர் ரஹ்மான், அவங்க ரஹ்மானுக்கு அடிமையா இருக்கிறாங்க. மாணவர்கள் ரஹ்மானுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது இவங்க அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய புள்ள, பொம்பளை புள்ள என்று மக்காவுடைய காபிர்கள் சொன்னார்கள். பெண் தெய்வங்கள் நினைத்துக் கொண்டு இந்த பெண் தெய்வம்னா யார் பாட்டு கேட்டா அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க என்று சொல்கிறார்கள். அதை சொல்றான்ல, ஷஹிது ஹல்கஹும், அவர்களை படைக்கும் பொழுது இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? சதுக்தபு ஷஹாதத்துஹும், இவர்களுடைய அந்த வாக்கு மூலம் பதிவு செய்யப்படும், விசாரிக்கப்படுவார்கள். வயசுவாலும் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது ரஹ்மானுடைய அடியார்களை போய் என்ன செய்யறாங்க? இவங்க பிள்ளைன்னு சொல்றாங்க. இந்த ரஹ்மானோட சேர்த்து என்ன செய்யறாங்க கேட்டா, இறைவனுக்கு ஷிர்க் வைக்கிறாங்க, இணை கற்பிக்கிறாங்கல்ல. அதை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தையோட என்ன செய்யறான்? சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வைதா புஷ்ர அஹதுஹும் பிமா வரபல் ரஹ்மானி மஸலா, அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொல்றாங்க. யாரு? மக்காவில் இருந்த நபிகள் நாயகத்தை ஏற்காத எதிரிகள் இந்த வானவர்கள் எல்லாம் தேவதைகள். தேவதைனா யார் பாண்டு கேட்டா அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க, அதுக்கு சிலைகளை வைத்துக் கொண்டு அதை வணங்கி கொண்டிருந்தான். அப்ப பொம்பளை பிள்ளை தான் அல்லாஹ் விருப்பமான, ஆம்பளை பிள்ளை கிடையாது. அவங்க கோட்பாடு மக்காவில் இருந்த காபிர்களுடைய கோட்பாடு பிரகாரம் எல்லாம் அல்லாஹ் பொம்பளை பிள்ளை, தேவதைகள் மட்டும்தான், தேவர்கள் கிடையாது. இப்படி நம்பி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் கேட்கிறான், ரஹ்மானுக்கு போய் நீ பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற, அது சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு பொம்பளை பிள்ளை வருதுன்னு சொன்னா அவன் ஞாபகம் வருது. அப்படி கேட்கறான்ல. ஒய்தா புஷ்ர அஹதுஹும் பிமா வரபல் ரஹ்மானி மஸலா, ரஹ்மானுக்கு எது இருப்பதாக சொன்னார்களோ, எந்த பெண் குழந்தை இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த பெண் குழந்தை குறித்து இவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுமையானால் லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா,
முகம் கருத்து போயிடுது. ஏன்னா பொம்பளை பிள்ளையா, பொம்பளை பிறந்துச்சா, ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கலையா என்று முகம் கருத்து போய்விடுகிறது, இருந்து விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அங்கே இந்த குழந்தையை பற்றி பேசும்போது கூட ரஹ்மான்கிற வார்த்தையை என்ன செய்யலாம் பேசுகிறதை பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் பல இடங்களில் சொல்றான், லா யம்லிகூன வகாலு இத்தஹத ரஹ்மான் வலதா, ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்கு என்று சொல்கிறார்கள். இது அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், இத்தஹத ரஹ்மான் வலதா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதாக சொல்கிறார். ரஹ்மானுக்கு எதுக்கு குழந்தை வேணும்? அவன் அளவற்ற அருளாளனா இருக்கிறானே, அளவற்ற அருளாளனா இருக்கும் பொழுது ஒரு குழந்தை வழியாக உனக்கு ஏன் செய்யணும்? அவன் நேரம் உனக்கு செய்வானே, உனக்கு அருள் செய்வதற்காக அவனுக்கு குழந்தையை உண்டாக்கி ஒரு பிள்ளையை உண்டாக்கி அவர் வழியாக உனக்கு எதுக்கு செய்யணும்? நல்ல ரஹ்மானா இருக்கிறனே, இந்த ரஹ்மான்கிற அம்சத்தை சரியா நம்பினால் அவனுக்கு குழந்தை இருக்கணும்னு நம்ம முடியாது. ஏன்? இந்த குழந்தை எதுக்கு? சொத்து அனுபவிக்கவா? நமக்கு குழந்தை இருப்பது அர்த்தம் என்ன? நம்ம வாரிசா இருக்கு, நம்ம கஷ்டமான காலத்துல நம்மளை பார்த்துக் கொள்ளணும், அதுதான் குழந்தை வேணுங்கிறோம். நம்ம குழந்தை வேணும் என்று சொன்னால் இப்ப நம்ம திரகாத்திரமா இருப்போம், நாளைக்கு தளர்ந்து போயிடுவோம், சம்பாதிக்க முடியாது, நம்மளை கவனிக்கிறதுக்கு பிள்ளை வேணும். அல்லாவுக்கு அப்படியா இருக்கு? இல்லை, அதுக்கு பிள்ளை கிடையாது. வேற இருக்கிற பிள்ளை அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு கேட்டா அல்லாட்ட வாங்கி தர விஷயங்களை அவர் மூலம் வாங்கிக்கலாம். இது எதுக்கு தேவை? அவனை அளவு தரவன இருக்கிறானே, அவனை நேரம் உனக்கு தருவானே, எதுக்கு புள்ள வழியாக போய் கேட்கணும்? புள்ள அவனுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் என்ன செய்யறான்னா, அந்த அவளின் ரஹ்மானி வலதா, இவர்கள் அல்லாவுக்கு ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்கு என்று சொல்லும் பொழுது தன் செக்குள்ளாலோ தகைருள் ஜிபாலு, பூமி பிளந்து விடுகிறது, மலைகள் எல்லாம் கிடுகிடுக்கிறது. அப்படி வார்த்தை. கடவுளுக்கு அல்லாவுக்கு பிள்ளை நீங்க சொல்றது சின்ன விஷயம் இல்லை. அதில் என்ன செய்கிறது? வானங்கள் எல்லாம் இடிந்து விழ பார்க்கிறது. ஒமா எம்பகையில் ரஹ்மானி, ரஹ்மானுக்கு கிடையாது ஐயத்தகத வளர, ரஹ்மானுக்கு பிள்ளை கிடையாது. அங்க ரஹ்மானை தான் பயன்படுத்தணும். ரஹ்மான் அவனுக்கு இது பிள்ளை, அவனுக்கு பிள்ளை கிடையாது. இன்குள்ளு மம்பி சமாவாத்து வல்லாம இல்ல ஆத்திய ரஹ்மானி அபுதா, ஒவ்வொருவரும் ரஹ்மானிடத்துல அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். யாரா இருந்தாலும் பிள்ளையா வர முடியாது, மாமனா வர முடியாது, மருமகனா வர முடியாது. அல்லாவுக்கு தம்பியா வர முடியாது, நீங்க அல்லாவுக்கு அண்ணனா வர முடியாது, அல்லாவுடைய அடிமையாகத்தான் வரணும். நபிகள் நாயகம் உட்பட யாராக இருந்தாலும் இன்குள்ள மம்பி சமாவாத்தி உள்ளது இல்ல ஆத்திய ரஹ்மான் இருந்தா, மறுமை நாளையில நம்ம அல்லாஹ்வின் முன்னால் நிற்கும் பொழுது நம்ம எல்லாம் யாரா நிற்போம்? ஒரு அடிமை, எஜமானுக்கு முன்னாடி நிற்கிற அடிமை. நீங்கள் நான் எல்லாரும் அடிமை. நமக்கு வழிகாட்டிய உத்தமர்கள்லாம் அடிமை, நபிமார்கள்லாம் அடிமை, எல்லோரும் அடிமைகளாகத்தான் அவன் முன்னாடி நிற்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் என்ன சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபிகள் நாயகத்தினருக்கு எல்லாம் சொன்னான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்கானலில் ரஹ்மானி வளர்க்கும், ரஹ்மானுக்கு சந்ததி இருந்தால், ரஹ்மானுக்கு சந்ததி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ரஹ்மானுக்கு சந்ததி இருந்திருக்குமே ஆனால் அவ்வளவு ஆபிதீன், நான் வழங்க தயாரா இருக்கு. எதுக்கு ரஹ்மானுக்கு பிள்ளை? ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான்ல, நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன்கானலில் ரஹ்மானி வளர்க்கும், ரஹ்மானுக்கு சந்ததிகள் இருக்கு என்று இருக்குமையானால் அவ்வளவு ஆபிதீன், ஃபர்ஸ்ட் நான் வணங்குறேன், காட்டு எப்படி அல்லாஹ்வுக்குள்ள புள்ள, எதுக்கு அல்லாஹ்வுக்குள்ள தேவை? நான் தான் எல்லாத்தையும் நேரடியாக பார்க்குவேனே, எனக்கு தான் மூப்பு இல்லையே, எனக்கு தான் முதுமை இல்லையே, எனக்கு தான் பலவீனம் இல்லையே, எனக்கு தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுமே, எனக்கு இணை துணை தேவையில்லையே, நானே தான் எல்லாத்தையும் எங்கேயே வச்சு பார்ப்பேனே, எதுக்கு எனக்கு புள்ள என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்களே, ஆனால் முகமது ஆகிய நானும் அந்த பிள்ளையை வணங்க தயாரா இருக்கிறேன், கடவுள் பிள்ளை கடவுள் தானே, நானும் வணங்க தயாரா இருக்கிறேன் என்று சவாலோட சொல்றான் நபிகள் நாயகத்தை பார்த்து. இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்கிறதுக்கு நீ ரீசனை சொல்லுப்பா, நான் வணங்குறேன், உன்னோட சேர்ந்து நான் வணங்க தயாரா இருக்கிறேன் என்று சொல்லுமாறு 43வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால இறைவனுக்கு சந்ததி இருக்கிறாங்க நம்புவது, அல்ல இறைவனுக்கு இவர்கள்லாம் வேண்டப்பட்டவர்கள், இவர்களுக்கு நெருக்கமானவர்கள், தந்தை தவ வலிமையால் இவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டு நீங்கள் ஒருவரை துணைக்கு தேடினீர்களே, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு காரணமும் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அப்ப நம்ம அளவற்ற அருளாளன் என்கிற ரஹ்மானை உள்ளபடி வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளுக்கு நிகராக யாரும் அருள் செய்ய முடியாது. அவன் எந்த கணக்கு இல்லாமல் செய்வான். நம்ம ஒரு ஆள் கொடுக்குறாங்க கூட கேட்குவார், நீ பல கோடிக்கு அதிபராக இருக்கலாம், ஒரு நாளைக்கு கேட்பார் 1000 ரூபா கொடுத்துருவீங்க, அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் 1000 ரூபா தாம்பாரு, இப்போதான் வாங்கிட்டு போனா சரின்னு கொடுத்துருவீங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு கேட்டார்னா, எத்தனை ரூபா கேட்பேன் அப்படிமோ. அப்புறம் 4வது கேட்டா
அல்ல இல்லைன்னு சொல்லிருங்க. என்ன செய்வான்? வறுமை பார்த்துட்டு நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், கொடுக்க மாட்டான். இதுதான் நம்ம அருள். அவரை தான் கொடை வல்லன்போம். யாரை ரொம்ப அருள் உள்ளவர் சொல்றோமோ, யாரு பெரிய வல்லன்னு சொல்றோமோ அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருக்கிற ஒரு 1/2% 1/4% மொத்தத்தில் கொடுப்பாரு. இவ்வளவுதான் கொடுப்பாரு. தவிர இருக்கிறத அள்ளி கொடுக்க மாட்டார். அது ஒரே ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டார். திருப்பி திருப்பிலாம் கொடுக்க மாட்டார். திருப்பி திருப்பி தர்றானே, கேட்கும் போதெல்லாம் தர்றானே. ஒவ்வொரு வினாடி அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய இன்பங்களை அவனுடைய அற்புடைகளை அனுபவித்துக் கொண்டுதான் எல்லா விதமான தவறுகளையும் செய்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு லிமிட் இல்லாத ஒரு அருள் உள்ளவனாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகள்ல முதன்மையான பண்பாக இந்த ரஹ்மான் என்கிற பண்பு நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த ரஹ்மானுக்கு இன்னும் கூடுதலான விளக்கங்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.